ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது எக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரைட் ரைஸ் கிடையாதுங்க, எக் ரைஸ் தான். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை காய வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு 2 முட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் இப்போ உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு பவுலில் இது சேர்த்துக்கலாம். அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்குனா பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கூடவே நம்ம கேரட்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட பீன்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அது கூட முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கோம். வெங்காயமும் நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஃபுல்லாக வெந்துடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பதம் வெந்தாவே போதும். சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ரைஸ் சேர்த்துருக்கோம். ரைஸ் நம்ம சீரக சம்பா ரைஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். வெந்து அதை தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் சாஸ் நம்ம க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பொரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது கூட நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கோம். இதுவுமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.